அனைவருக்கும் இனிய வணக்கம். பூமியை போன்ற சனியின் 6வது நிலா டைட்டன். டைட்டன் என்ற சனியின் துணைக்கோளை பற்றி இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ். டைட்டன் ஆனது முதலில் அறியப்பட்ட சனிக்கோளின் நிலவாகும். டச்சு வானியலாளர் கிறிஸ்டியன் ஹைஜன்ஸால் மார்ச் 25, 1665 டைட்டன் கண்டுபிடிக்கப்பட்டது. பூமியை தவிர மற்ற கோள்களின் நிலவுகளில் 5வதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலவுதான் இதுவாகும். டைட்டன் ஆனது சனியின் நிலவுகளில் மிகப்பெரிய நிலவு ஆகும். அடர்த்தியான வளிமண்டலத்தை கொண்டுள்ளதாக அறியப்படும் ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் இதுவாகும். மேலும் பூமியை தவிர மேற்பரப்பில் நிலையான நீர்ம பரப்புகள் உள்ளதற்கான ஆதாரங்கள் உள்ள ஒரே துணைக்கோள் டைட்டன் ஆகும். 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காசினி செயற்கைக்கோள் அனுப்பிய புகைப்படங்களிலிருந்து டைட்டனில் ஒரு நதி இருப்பதாக கண்டறியப்பட்டு குட்டி நைல் நதி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. டைட்டன் சனியின் 6வது துணைக்கோள் ஆகும். அடிக்கடி கோளை போல உள்ளதாக விவரிக்கப்படும் இது பூமியின் நிலவை விட 50% அதிக வெற்றத்தையும் 80% அதிக நிறையும் கொண்டது. டைட்டன் சூரிய குடும்பத்தில் வியாழனின் துணைக்கோள் கனிமீடுக்கு அடுத்த 2வது மிகப்பெரிய நிலவாகும். மேலும் இது கொள்ளளவை பொறுத்து மிகச்சிறிய கோளான புதனை விட பெரியது. எனினும் புதனின் நிறையில் பாதியளவை டைட்டன் கொண்டுள்ளது. டைட்டன் முதன்மையாக நீர், பனிக்கட்டி, பாறை பொருட்களால் உருவாக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு காசினி ஹைஜன்ஸ் செயற்கைக்கோளின் ஆராய்ச்சிக்கு பின்பே அதன் அடர்த்தியான வளிமண்டலத்துக்கு அடியில் துருவ பகுதிகளில் திரவ ஹைட்ரோ கார்பன் ஏரிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் அதன் மேற்பரப்பு இளம் நிலவமைப்பை கொண்டதாகவும் சில மலைகள் மற்றும் விண்கல் பள்ளங்களுடன் அதிக அளவில் சமதள பரப்பை கொண்டுள்ளது என அறியப்பட்டது. இது அதி உறைநிலை எரிமலையும் கொண்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த துணைக்கோளானது அதிக அளவில் ஹைட்ரஜனை கொண்டுள்ளதால் இதன் மேற்பரப்பில் மீத்தேன் மற்றும் ஈத்தேன் மேகங்கள் மற்றும் நைட்ரஜன் நிறைந்த கரிம பனிப்புகை அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் இது காற்று மற்றும் மழை உட்பட பல மாறுபட்ட காலநிலைகளை கொண்டுள்ளது. எனவே இது பூமியைப் போல குன்றுகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், திரவ மீத்தேன் மற்றும் மீத்தேன் ஆகிய களிமுக பூமி போன்ற மேற்பரப்பு அம்சங்களை கொண்டுள்ளது மற்றும் பூமியில் இருப்பது போன்று பருவகால வானிலைகளையும் கொண்டுள்ளது. அதன் திரவங்கள் மற்றும் அடர்ந்த நைட்ரஜன் வளிமண்டலத்தில் மீத்தேன் சுழற்சி பூமியில் தண்ணீர் சுழற்சியை ஒத்து அதை போன்ற வெப்பநிலையில் நடைபெறலாம் என கருதப்படுகிறது. இதில் உள்ள இந்த அம்சங்கள் காரணமாக இது நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட உயிரினங்கள் இங்கு தோன்றியிருக்கலாம் அல்லது அதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எனவே இது சூரிய குடும்பத்தில் அதிகமாக கவனிக்கப்படும் நிலவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. டச்சு வானியலாளர் கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் மூலம் மார்ச் 25, 1655 அன்று டைட்டன் கண்டுபிடிக்கப்பட்டது. 1610இல் வியாழனின் 4 பெரிய சந்திரன்கள் பற்றிய கலிலியோவின் கண்டுபிடிப்பு மற்றும் தொலைநோக்கி தொழில்நுட்பம் ஆகியவற்றால் கவரப்பட்ட அவர் தனது சகோதரர் இளைய கான்ஸ்டன்டைன் ஹைஜன்ஸ் உதவியுடன் 1650இல் தனது முதல் தொலைநோக்கியை உருவாக்கினார். அதன் மூலம் இவர் டைட்டனை கண்டறிந்தார். இது சனிக்கோளின் முதலாவதாக கண்டறியப்பட்ட துணைக்கோளாகும். இவர் முதலில் இதற்கு சனியின் நிலா என பொருள்படும் சட்டர்சி லூனா என்று பெயரிட்டார். அதன் பின்னர் சனியின் 7 செயற்கைக்கோள்கள் கண்டறியப்பட்ட பின் ஜான் கெர்சல் சனியின் வேறு 2 துணைக்கோள்களை கண்டறிந்தார். 1847ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புத்தகத்தில் டைட்டன் என்ற பெயரை முதலாக பயன்படுத்தினார்கள். கிரேக்க புராணத்தின்படி இப்பெயரானது கயா மற்றும் யுரேனஸ் ஆகியோரின் குழந்தைகளான குரோனஸ் மற்றும் அவரது சகோதரிகளை குறிக்கும். இவர்கள் பழம்பெரும் பொற்கால ஆட்சியின் போது சக்தி வாய்ந்த தெய்வங்களால் இருந்தனர் என குறிப்பிடப்படுகிறது. டைட்டன் ஒரு முறை சனியை சுற்றி வர 15 நாட்கள் மற்றும் 22 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. இது
சனியை சுற்றி வரும் வாயுக்கோள்கள் மற்றும் பிற துணைக்கோள்களுக்கும் பொதுவானது. எனவே இது சனியின் ஒத்த அலை சுழற்சிக்கு கருதப்படுகிறது. அதன் சுற்றுப்பாதையில் வட்ட விலகல் 0.0288 ஆகவும் 0.348 டிகிரி சாய்ந்த சுற்றுப்பாதையை கொண்டுள்ளது. இதன் மேற்பரப்பு வெப்பநிலையானது 94 கெல்வின், அதாவது -179.2 டிகிரி செல்சியஸ் என்ற மிக குறைந்த வெப்பநிலையை கொண்டுள்ளது. இதனால் அதன் மேல் வளிமண்டலத்தில் 1% பனிக்கட்டி காணப்படலாம் என கருதப்படுகிறது. அதில் உள்ள மீத்தேன் காரணமாக பசுமை இல்ல விளைவு மூலம் அதன் வெப்பநிலை உட்புறத்தில் சிறிதளவு அதிகமாக உள்ளது எனவும், அதன் தூசு மேகங்கள் காரணமாக அது அனைத்து வெப்பத்தையும் திருப்பி அனுப்பும், எனவே அது உட்புறத்தில் இன்னும் குளிராக இருக்கும் எனவும் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. டைட்டனில் மீத்தேன் மேகமாக மாறி மழையாக பொழியும் வாய்ப்புள்ளது. இந்த டைட்டனில் உயிரினங்கள் வாழவும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இந்த சனிக்கோளுக்கு தற்போது கண்டுபிடித்த நிலவுகள் உட்பட 274 நிலாக்கள் இருக்கிறது என்று ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அதை சென்று பார்த்துக்கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.